ஆவணி மாத ராசி பலன். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 27 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். 27க்குள்ள 25, 24 கூட உங்களுக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இப்போ சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் இந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஆவணி மாதம், சிம்ம ராசியில் 3 நட்சத்திரங்களில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்கிறார். மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பார். இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 12ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் செயல்படுகிறார். இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது. இப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சூரிய பகவான் மட்டும் இல்லை மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இப்போ படிப்பில் எந்த வித தடையும் கிடையாது. சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு 7 சனி அஷ்டம சனியே கிடையாது. அப்படின்றதுனால படிப்பில் நீங்கள் பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். நிறைய நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சனி வக்ர காலங்களில் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது இப்போதைக்கு. இப்போ சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் 25 வயசுக்கு மேலே ஒரு 30, 31 வரைக்கும் வச்சிங்களேன். சூரிய தசை அப்படின்றது இது 5ஆம் அதிபதி தசை, 5 குடையவனுடைய தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. இப்போ 5ஆம் இடத்துலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம். மனசு தெளிவாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இது வரைக்கும் ப்ராப்ளத்தை கொடுத்தது, வேலை வாய்ப்பு சரியாக அமையலை அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்குது. உங்களுக்கு பொருளாதார வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. புதிய வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்குது. தசையும் சூரிய தசை. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா, அதாவது இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கைகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கடகராசியில் சூரிய பகவான் இருந்தாலும் ஆடி மாதத்தில் பெருசாக திருமணத்துக்காக எந்த வித முயற்சியும் எடுக்க மாட்டாங்க ஆடி மாதத்தில். இப்போ ஆவணி மாதத்தில் திருமணத்துக்கு உண்டான வேகத்தை கொடுக்கும். முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பாசிட்டிவான பதில் இந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். சுய ஜாதகத்தில், ஏன்னா 5ஆம் அதிபதி தசை, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா 5 குடையவனோட தசை அப்படின்றதுனால பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக குல விருத்தி உண்டு. அதாவது சந்ததி விருத்தி ஆகும். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நல்ல ஒரு செய்தியை பார்க்கலாம். குழந்தைகள் இல்லாத நபர்களுக்கு பசங்க இருந்துச்சுனாக்கா செலவுகள் உண்டு. கண்டிப்பாக செலவுகளை அதிகமாக கொடுக்கும். இந்த 5ஆம் அதிபதி தசையில் படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் செலவுகளை கொடுக்கும். அது சுப செலவுகளாக தான் இருக்கும். சந்திர தசை, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை நடந்ததுனாக்கா 4ஆம் அதிபதி தசை இது. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை. வேற எந்த லக்னத்தை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதே லக்னத்தை பற்றி மட்டுமே நம்ம சொன்னால் போதும். இப்போ 4 குடையவனோட தசை, உடல்நிலை சரியில்லாத நபர்களுக்கு மருத்துவ செலவுகளை கம்மியாகும். இப்போ தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கனாக்கா இந்த ஆவணி மாதத்தில் அது கிளியர் ஆகும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம். இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கை உண்டு. இது வரைக்கும் நிறைய வண்டி ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், செலவுகளை கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக 45 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை வரும். இந்த செவ்வாய் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாவது உண்டு. இந்த ஆடி மாதத்தில் எதனா பொருள் வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும் ஆடி மாதத்தில். இப்போ ஆவணி மாதத்தில் அது செயல்பட ஆரம்பிக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மண் மனை வாங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொத்து ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக முடிவு செய்யலாம். வாங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சகோதர ஒற்றுமை கொஞ்சம் பலப்படும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது. அதன் பிறகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த மாதத்துலேயே 3ஆம் இடத்துக்கு போனாலும்
உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். பெருசாக கெடுபலன்களை இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனுபவிக்க மாட்டீங்க. நல்ல ஒரு பலன்களை தான் இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு ராசிக்கு 2ல் இருக்கிறதுனால சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், எல்லா தசைக்குமே நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல வந்து ராகு, வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல, முயற்சி ஸ்தானத்தில். அதாவது ராகு பகவானுக்கு 3ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். சரிங்களா? திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பீங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையானது. கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருந்ததுனாக்கா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நிறைய பாதிப்புகளை பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த ராகு தசையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மன நெருக்கடிகள், போராட்டங்கள், மனப்போராட்டங்கள், மன அழுத்தங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, வீட்லேயும் சரி, சொந்த பந்தங்களையும் சரி, இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர, மற்றபடி எங்கே இருந்தாலும் சரி இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களை பார்க்கலாம். பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள், அது இல்லாத மருத்துவ செலவு அது இதுன்னு இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். யாருக்காவது மருத்துவ செலவு பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு விரையாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி தசையில் இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. அதாவது முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. ராசியாதிபதி கூட கிடையாது. இந்த செவ்வாய் பகவான் கூட அஷ்டமாதிபதி, 2ஆம் தர யோகாதிபதி தானே தவிர குரு பகவான் வந்து முதல் தர யோகாதிபதி இந்த மேஷ ராசிக்கு. அதனால குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான செய்தி கண்டிப்பாக உண்டு. சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப விசேஷங்கள் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். குரு தசைனாக்கா நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. குரு தசைனா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. மனசு நல்லா இருக்கும், உடல்நிலையும் நல்லா இருக்கும், அதில் அது வந்து பொருளாதாரமும் நல்லா இருக்கும். ஏன்னா திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்கு அவயோகர் தான், இதே லக்னக்காரர்களுக்கு அவயோகர் தான். இந்த வயது காலகட்டத்தில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுப விசேஷங்கள் ஒரு சில பேருக்கு வந்து தடைப்படும். அதுக்கு வந்து சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் வர்றதுனால தான் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய பகவான் சிம்ம ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஃபுல்லாகவே. மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். இப்போ அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ சனியோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். சனி வந்து யோகராக இருந்தால் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். லக்ன பலன்கள் 80% அப்படின்ற மாதிரி ராசி பலன்கள் ஒரு 20% அப்படி தான் வச்சுக்கணும். சூரிய பகவான் எந்த கிரக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்குதோ அந்த கிரக நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தை எடுத்து அதிகமாக செய்யும். இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னாக்கா கேது, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலங்களில் முதல் 12 நாட்கள் வச்சுங்களேன். அந்த 12 நாட்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ சனியோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா சனி யோகராக இருந்தால் யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அவயோகராக வந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு.
எப்படி அப்படின்னாக்கா குருவுடைய பார்வை கேதுக்கு இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம், அதாவது முதல் 12 நாட்கள்னு வச்சிங்களேன், ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய கோயில் கோலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். குருவோட பார்வை இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவானுக்கு குருவோடைய பார்வை இருக்குனாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீகம் சார்ந்தா இருந்தாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்து எல்லாத்துலேயுமே இந்த வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா, கேதுவோட தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதுவும் இல்லாத கேது புத்தி நடக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். அந்த பூரம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள். இந்த 12 நாட்கள் அப்படின்னாக்கா நான் முன்ன பின்ன சொல்கிற 13 நாட்கள் இருக்கலாம். சுக்கிரனோட நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய பகவானை நகரக்கூடிய காலத்தில் சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வண்டி வாகன சேர்க்கை, வண்டி வாகனம் மூலிமா ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா, சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். அந்த காரகத்துவம் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதோ அது 80% வச்சுக்கலாம். ராசிக்கு 20% பலன்கள் தான். சூரிய பகவான் நகரக்கூடிய நட்சத்திராதிபதியோட காரகத்துவம் எந்த அளவுக்கு வேலை பார்க்கும் அப்படின்னாக்கா அது சார்ந்து, அதாவது சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா அது சார்ந்து கொஞ்சம் பலன்களை அதிகமாக கொடுக்கும். சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பலன்கள் அதிகமாக இருக்கும். நல்ல பலன்கள்னாக்கா கொஞ்சம் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். கெடு பலன்கள்னாக்கா கொஞ்சம் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரியான பதில் இருந்திருக்காது. இப்போ திருமணத்துக்கு உண்டான பதில் இப்போ கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட, முயற்சிகளை போட்டிருந்தா கூட அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இப்போ கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் கொடுக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் நிறைய திருமணங்கள் தடைப்பட்டால் கூட ஆவணி மாதத்தில் வந்து நிறைய அதுக்குண்டான வேகம் அதிகரிக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் வந்து வரன் பார்க்க உங்களுக்கு வந்து அழைப்பு வரும், உடனே போவீங்க, நல்ல பதில் வரும். இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில். அதுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். இந்த 6 நாளில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனோட காரகத்துவங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அமையும். அந்த 6 நாளில் மட்டும் இல்லை, இந்த மாதத்தில், அதாவது சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திக்பலமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல பலமாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே, ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருந்தால் நல்ல மாற்றங்களை இந்த 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களையும் பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தசாபுத்தி ரீதியாக முன்னேற்றங்களையும் கொடுக்கும். நன்றி.